நமஸ்காரம். நாளைக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் இல்லையா? ஸோ இந்த லைட் அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுறது? ஃபயர் எலிமெண்ட். ஸோ இந்த ஃபயர் எலிமெண்ட்டை பற்றி நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் பேச போகிறது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ். இதே 5 எலிமெண்ட்ஸு நம்ம உடம்புல என்ன பண்ணுறது, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸில் பார்த்தேன்னா 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் 5 ஃபிங்கர்ஸ் டினோட்ஸ் பஞ்சபூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபயர், தம் வந்து ஃபயர். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம எல்லாத்துக்குமே டன் அப்படிங்கிறோம், தம்ஸ் அப் அப்படிங்கிறோம். ஸோ எல்லாமே என்னன்னா வெற்றிக்குண்டான அறிகுறி. ஸோ இந்த கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதான அர்த்தம். இந்த தம்ஸ் அப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எஸ் டன் அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபயர் நம்ம உடம்புக்குள்ள கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபயர் இல்லாமல் எதுவுமே இயங்காது. ஸோ இந்த எப்படி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், எப்படி நம்ம புராணங்களில் சொல்கிற மாதிரி ராவணன் வந்து போனக்கப்புறம் அவன் வந்து சுவாமி கிட்ட கேட்குற, இந்த மாதிரி நான் போன நாளை வந்து எல்லாரும் தீப ஒளி வச்சு கொண்டாடணும், இருளை நீக்கணும், இருளை நீக்கிறதுக்கோசரம் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சுவாமி கிட்ட வர வாங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறது என்னன்னா வேண்டாத அன்வான்ட். இப்போ நம்ம ஏதோ ஆகாரம் நம்ம சாப்பிட்றோம். இந்த ஆகாரம் சாப்பிட்டக்கப்புறம் என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு த சிஸ்டம் அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியனுக்கெலாம் போய் டைஜஸ்ட் ஆகி தென் அது எல்லாம் வந்து அங்கங்கே நமக்கு பிளட்டாக போய் மேலேருந்து கீழேருந்து மேலெல்லாம் பம்ப் ஆகி போயின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் சீராக போயின்னு இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை. இன்கேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக்கேஜ்லாம் இருந்தது அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். அந்த ஆசிட் என்ன ஆகும்? ஒருவேளை அது ஆசிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது பர்னிங் சென்சேஷன் ஆகிடும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சில நேரங்களில் இங்கே நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள அடுப்பு இருக்கா? இல்லை. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆகாரம் டைஜஷன் ஆகாதனால, ப்ராப்பராக நம்ம சவைச்சு நம்ம சாப்பிடாதனால அது இன்டைஜஷன். அதே சமயத்தில் ப்ராப்பர் ஃபுட் விச் இஸ் சூட்டிங் யூ. ஒவ்வொருத்தரோட பாடியும் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னன்னு கேட்டேன்னா 369 அந்த இதில் இருக்குது. அதாவது வாதம், பித்தம், கபம், இந்த 3 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, சில பேர் வந்து வாதமாக இருப்பா, சில பேர் வந்து பித்தமாக இருப்பா, சில பேர் கப உடம்பு. அதாவது நம்ம எப்படின்னு கேட்டோம்னா நம்ம பாடியை வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கணும். அதாவது இடுப்பு கீழே இருக்கக்கூடியது வாதம், இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடியது வாதம். இப்போ இடுப்புலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது, இந்த கழுத்து வரைக்கும் இருக்கிறது வந்து பித்தம். அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து கபம். ஸோ இந்த 3 விதமான பிரிவு இருக்கணும். அப்போ அந்த பிரிவை வந்து இந்த காம்பினேஷன் சில பேருக்கு இருக்கலாம். வாதம் பித்தம் இருக்கலாம், வாதம் கபம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பித்தம் வாதம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கலாமே வழிய, பட் பேசிக்காகவே இந்த 3 தான் மெஜாரிட்டி, 3 தான் மெயின். ஸோ இப்போ இந்த இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வேலை செய்யலை அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு அந்த முட்டி வலி, அப்புறம் இந்த ரத்த ஓட்டங்கள்லாம் கரெக்டாக சீராக போகாதனால அங்கே வந்து அங்கங்கே பிளாக்கேஜ் ஆகிடுறது. ஸோ அந்த பிளாக்கேஜில் என்ன ஆகுதுன்னா இந்த எலிமெண்ட்டு அங்கே போய் உட்காந்துடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொல்லுவோம் தெரியுமா, முட்டிக்கிட்ட அப்படியே கால் கிட்டலாம் பார்த்தாங்க அப்படி எரியறதுப்பா, காலை கீழே பதிய வைக்க முடியறதில்ல அப்படின்னு. இட் இஸ் ஆல் எல்லாமே பேசிக்காக காரணம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம இன்டேக் ஆஃப் ஃபுட்டு தான் காரணம். அந்த இன்டேக் ஆஃப் ஃபுட்டு ப்ராப்பராக நமக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இது சிஸ்டம், ஆக்சுவலி தி பியூட்டிஃபுல் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து நான் தனியாக உங்களுக்கு நேருக்கு நேரம் நான் சொல்கிறேன், என்ன அழகாக வேலை செய்கிறது அப்படின்னு நான் கண்டிப்பாக ஆளை பார்த்து நான் சொல்லுவேன். பட் இந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா அங்கங்கே இருக்குது. இங்கே கண்ணில் சில பேர் கண் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறா. ஸோ நிறைய இடத்துல நமக்கு பர்னிங் சென்சேஷன் இருக்க தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபயர் எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முத்ராஸ் மூலமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போது
தேவையானா அதை ஜாஸ்தி பண்ணுறோம். சில நேரங்களில் அந்த அக்ரெஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஊண்டுதல் இல்லை அப்படின்னா அப்போ அது ஆக்கணும். யூ ஹாவ் டு கிரியேட் ஃபயர் எலிமெண்ட். ஒருவேளை ஃபயர் எலிமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அதை குறைக்கணும். ஓகே, ஸோ குறைக்கணும், கூட்டணும், இல்லைன்னா மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல் முத்ராஸ் இருக்குங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கோங்க. கற்றுண்டா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டாக்டர். நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்டு நீங்களே பண்ணிடலாம். பயப்பட வேண்டாம். நமக்கு ஐயோ என்னவோ ஆகிடுது, அப்படி ஆகிடுது, நெஞ்சரிக்கிறதே, ஐயோ நமக்கு அப்படிலாம் நம்ம பயப்படக்கூடாது. ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் மெயின் டாக்டர், ஃபஸ்ட்டு டாக்டர் நீங்கள் தான். ஸோ என்ன சாப்பிட்டோம், அது என்னத்தினால இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற அனலைசேஷன் உங்களால் தான் ஃபஸ்ட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் யூ வில் டேக் தட் இன்ஃபர்மேஷன் டு தி டாக்டர் ஆர் எனிபடி நியர்பை. ஸோ அதனால் இந்த முத்ராஸில் நீங்கள் கற்றுனேள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே உங்களை பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ கம் டு அ பியூட்டிஃபுல் கண்ட்ரோல். நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த விரல்கள் செய்யும் மாயம் சும்மா ஒன்றும் இல்லைங்க. இந்த விரல்கள்லாம் கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்க தெரியுமா? இந்த கைக்குள்ள எல்லாத்தையும் அடக்கியிருக்கார். பஞ்சபூதங்களை அடக்கியிருக்கார், தேவர்களை அடக்கியிருக்கார், அப்புறம் நவகிரகங்கள் அடக்கியிருக்கார் எல்லாம். அப்புறம் நம்மளோட உடம்பு, மொத்தம் உடம்பு இதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க. ஸோ நிஜமாகவே நம்ம அந்த கடவுள் கொடுத்தது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி நன்றி நன்றி. அதுக்கு தான் இதை நம்ம எப்போதுமே நம்ம சொல்லணுங்க. நன்றி நன்றி நன்றி, அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும். ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக சந்தோஷமாக புத்தாடைகள்லாம் போட்டுண்டு பட்டாசுகள்லாம் வச்சு அப்படியே அந்த பட்டாசு எப்படி ஸ்பார்க்கிள் ஆகி அது வந்து எப்படி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறதோ அதே மாதிரி நம்மளோட வீட்லேயும் எல்லா வெளிச்சம் ஃபாஸ்ட் கிளாஸ் நெகட்டிவிட்டிலாம் ஓடி போய் பாசிட்டிவ்லாம் வரணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்தில் சுவாமியை நான் வேண்டிக்கிறேன், ஆல்மைட்டியர் கண்டிப்பாக எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்டு இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் அபிப்பிராயப்பட்டால் தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஏன்னா இது நான் வந்து சும்மா தான் நான் சொல்ல முடியுமே வழியே, இதில் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. நிஜமாக அந்த நுணுக்கங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுனா அடடா இத்தனை நாளாக நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வருத்தப்படுவேன். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஆர்வமாக கற்றுண்டேள் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர். கண்டிப்பாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர். இதுக்கு வந்து நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்மளோட உள் உறுப்புகளை புரிஞ்சுட்டானே போதும். உள் உறுப்புகள், கடவுள் கொடுத்த உள் உறுப்புகளை என்ன அழகாக வேலை செய்யுது, அதுக்கு நீங்கள் அழகாக கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். பியூட்டிஃபுல் கான்செப்ட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.